अस्सलाम वालेकुम वेलकम टू अफ्राज फूड चैनल। அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாப்பி சாக்கோ சிப் குக்கீஸ் வச்சு ரொம்ப மாய்ஸ்ட் அண்ட் சாஃப்டான கேக் சென்டரில் கூயியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓரியோ குக்கீஸ் வச்சு பண்ணுறதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மூணு ஈஸியான ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு அந்த சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் எல்லாத்தையுமே நம்ம உடச்சிடலாம். குட்டி குட்டியாக உடச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல நைஸ் பவுடராக அரைச்சாச்சு. இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 3/4 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, அதில் 1 ஸ்பூன் பால் கலந்து மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக 10 ரூபா டெய்ரி மில்க் எடுத்துருக்கேங்க. இப்போது நம்ம எந்த டின்னில் வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் ஊற்ற போகிறோமோ அதை வந்து நான் ஆயில் இல்லாட்டி நெய் வச்சு க்ரீஸ் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சிடலாங்க. இப்போ தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சிடுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அந்த கேக் பேட்டரை இந்த டின்னில் ஊற்றிட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் கூயியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த 10 ரூபா டெய்ரி மில்கை நான் நடுவில் மட்டும் சென்டரில் மட்டும் வச்சு டிப் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை உள்ளார வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். உள்ளார கேஸ்கட் மேலே விசில் எதுவும் போட தேவையில்லை. சூப்பராக கேக் வெந்திருக்கு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. உள்ளார எதுவும் க்ரம்பிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த கேக்கோட சூடு நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நீங்கள் டீமோல்ட் பண்ணிங்கன்னா உள்ளார கேக் க்ரம்பிள்ஸ் எல்லாம் உடஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக, நல்ல மாய்ஸ்டாக, டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பவுடர் சுகர் வந்துட்டு நான் தூவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கூடவே இந்த க்ரஷ் பண்ண குக்கீஸ் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு நம்ம மேலே சும்மா லைட்டாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நடுவில் பட்டர்ஸ்காட்ச் ப்ளடைன் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒரு மினி சாக்லேட் கேக் பார்த்திங்கன்னா ஆசிமோட பர்த்டேக்காக அஃப்ராவே ரெடி பண்ணது. அஃப்ரோட ஐடியா தான் இது ஃபுல்லாக. செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதோட டெக்ஸ்சரை பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருந்தது. அஃப்ரா ரெடி பண்ண கேக்கை பர்த்டே ஆசிமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடுவில் சென்டரில் கூயியாக இருந்தது பாருங்கள், அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகியிருந்தது. இந்த சிம்பிளான சாக்லேட் கேக் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.